இந்த நல்ல ஜெப வேளைக்கு உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தரை நம்பி தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஒரு வேத பகுதியை வாசித்து நான் அப்படியாக உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவர்கள், சங்கீதம் 125:1 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தரை நம்பி இருப்பீர்கள் என்று சொன்னால் எதற்கும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை, கலக்கம் அடைய வேண்டிய தேவையில்லை, பயப்பட வேண்டிய தேவையில்லை என்று இந்த வசனத்தின் மூலியமாக அறிய முடிகிறது. நீங்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் கர்த்தரை நம்பினவர்கள், நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் எந்த காரியத்திலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். இந்த வசனத்தின்படி கர்த்தரை நம்பி நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் அற்புதம் செய்வார். அப்படியே ஜெபிப்போமா? என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். கிருபை நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளையில் ஆண்டவரே உம்மை நம்பி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. உங்கள் அன்பு பிள்ளைகள் என்னோடு கூட இணைந்து ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்கிற, என்னோடு கூட இந்த ஜெபத்தை கேட்டு ஜெபிக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவங்க நம்பிக்கைக்குரிய பலனை கொடுங்க. அவங்க உங்களை தான் நம்பியிருக்கிறாங்க இசப்பா. இசப்பா உங்களையே நம்பியிருக்கிறாங்க. ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. அவங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை நிகழ்த்துங்க ஆண்டவரே. எப்படியாவது மாறட்டப்பா, எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. எந்த இடத்துல தலை குனிஞ்சாங்களோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டாங்களோ அந்த இடத்துல அவர்கள் தலை நிமிர்ந்து நிற்க ஆண்டவரே, மறுபடியும் அவர்கள் சந்தோஷமாய் நிமிர்ந்து நிற்கத்தக்க அப்பா உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, ஒரு நன்மை செய்யுங்க ஆண்டவரே. உங்களை நம்பி இருக்கிறாங்கப்பா. மனுஷனை நம்பி 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 ஏமாந்துட்டாங்கப்பா. அநேக தோல்விகளை அடைந்திருக்கிறாங்க. மனுஷர்களை நம்பி, நண்பர்களை, உறவுகளை நம்பி ஆண்டவரே அநேக விரக்தி நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்கப்பா. போதும் ஆண்டவரே, இனி உங்களையே நம்புகிறபடினால், ஏசப்பா உங்களை மட்டுமே நம்புகிறபடினால் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்கப்பா, நன்மை செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அவங்க நம்பிக்கைக்குரிய பலன் இறங்கட்டும் ஐயா. இப்பொழுதே அவர்கள் நம்பிக்கைக்குரிய ஆண்டவரே நன்மை இறங்கட்டும் ஐயா. ஒரு அற்புதம் வெளிப்படட்டும், அதிசயங்கள் வெளிப்படட்டும். எல்லா தாமதங்களும் தடைகளும் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தில். அற்புதம் இன்றைக்கு இப்பொழுதே நிகழ்வதாக. இயேசுப்பா உதவி செய்யுங்க டாடி, ப்ளீஸ் டாடி, அற்புதம் செய்யுங்கப்பா. உங்கள் பிள்ளைகள் உண்மை நம்பி இருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கைக்குரிய பலனுக்கு ஏற்ற ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு பதில் தாங்கப்பா. கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். நல்ல பிதாவே, நிச்சயமாய் கர்த்தர் நம்புங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்பிக்கையுடைய பலத்தில். God bless you.